ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சனில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறது கருவேப்பிலை பூண்டு குழம்பு. இந்த கருவேப்பிலை பூண்டு குழம்புல எல்லா பொருட்களுமே நம்ம வறுத்து அரைச்சி சேர்த்துக்கிறதுனால ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நமக்கு லஞ்ச் பண்ண டைம் இல்லை அப்படின்ற நேரத்தில் சூடாக சாதம் வடிச்சிட்டு இந்த குழம்பு மட்டும் போட்டு சாப்பிட்டாலே போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த கருவேப்பிலை பூண்டு குழம்பு ரெசிபி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை டச் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதோட 1 எலுமிச்சை அளவு புளி கரைச்சி வடிகட்டி எடுத்தாச்சு. மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் ரெண்டுமே 1/4 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 100 கிராம் சின்ன வெங்காயம், 25 பூண்டு பற்கள், 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்தாச்சு. இப்போ இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கலாம். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு ஆஃப்டர் டெலிவரி டைம் அப்போ நிறைய டைம் வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா இதில் மிளகு நிறைய சேர்த்துருக்கிறதுனால டெலிவரி டைமில் வயிறு புண்ணாக இருக்கும். ஸோ அந்த புண்ணை சரி பண்ணிடும். அதோட டெலிவரி டைம் ஆனதுக்கு அப்புறமா லேடிஸ்க்கு பொதுவாகவே ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் அந்த ஹேர் ஃபால் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இது எல்லாத்தையும் நல்ல மிதமான சூட்டில் வறுத்தெடுத்துக்கலாம். இது லேசா கொஞ்சம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதோட 2 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வறுத்து இதை தனியா ஒரு பிளேட்ல ஆற வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையையும் கொஞ்சம் வதக்கி எடுத்துடலாம். இப்போ நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் மண்சட்டியில தான் இந்த குழம்பு பண்ண போறேன். ஸோ 50 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கடுகு கருவேப்பிலை தாளிச்சாச்சு. இப்போ இதோட 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 25 பூண்டு பற்கள், அது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஸோ மண்சட்டியில் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு குக்கிங்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிடும். ஏன்னா அது ரொம்ப சூடு ஏறுன்றதுனால குக்கிங் வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக நம்ம எவர் சில்வரில் வச்சு வைக்கிற டேஸ்ட்டுக்கும் இந்த மண்சட்டியில் வைக்கிற டேஸ்ட்டும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட புளி கரைசல் ஆட் பண்ணியாச்சு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், இந்த குழம்புக்கு தேவையான உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த பவுடரை இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுடரை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியா இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடணும். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கு அப்புறமா 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதுல ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடணும். நல்லா ஃபாஸ்டா ஒரு கொதி வரவும் அடுப்பு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டு இப்ப இறக்கிடலாம். அவ்வளவுதாங்க, நமக்கு சுவையான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
இந்த பூண்டு குழம்பு ரைஸ்க்கு மட்டும் இல்ல, இட்லி தோசை ரெண்டுக்குமே டேஸ்டியாவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.